கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிற சூழல்ல அதிகாலையில ஏற்படக்கூடிய பனி மட்டும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. இந்த வானிலை நிலவரம் அடுத்த 6 நாட்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கல. இப்போ தொடங்கி பிப்ரவரி 14ஆம் தேதி வரையில் தமிழகம், புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை தான் நிலவக்கூடும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல் நீலகிரி மாவட்டங்கள்ல பிப்ரவரி 9ஆம் தேதி வரை ஒரு சில இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. Feb 10th இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல் நீலகிரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதிகாலை வெயிலில் மிதமான பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலை பொறுத்தவரை பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை காரைக்கால்ல அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 1 to 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியா உயரக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி வரக்கூடிய 12ஆம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகம், புதுவை காரைக்கால்ல குறைந்தபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சற்று குறையறதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் அதிகாலை வேளையில ஒரு சில இடங்கள்ல மிதமான பனிமூட்டம் காணப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 to 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரி 9 தொடங்கி 12ஆம் தேதி வரையிலும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படல அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு மையம் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க.